அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி. இந்த பிரபஞ்சம் நமக்காக எண்ண முடியாத அளவு அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் வச்சு காத்திருக்கு. ஆனால் அதையெல்லாம் அடைய நம்ம எடுக்கும் பாதை தான் ரொம்பவே முக்கியம். சில நேரங்களில் நம்ம நினைக்காத வழி தான் நம்ம வாழ்க்கையவே புரட்டி போடும். அப்படிப்பட்ட ஒரு புதிர் கலந்த சுவாரஸ்யமான கதையை தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அந்த சின்ன கிராமத்தில் ஒரு மரத்தில் ஒரு வாலிபனை கட்டி போட்டிருந்தாங்க. அவன் ஒரு திருடன் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லோரும் கூடி நின்று திட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆமாம், முந்தைய நாள் இரவு அந்த ஊரில் கோவில் பண்டிகை. அங்கே கடவுளுக்கு சாத்தின நகைகளில் கிரீடம் மட்டும் காணாமல் போயிருச்சு. அத்தனையும் தங்கம் தான். அதில் கிரீடத்தை மட்டும் இப்போ காணலை. அதற்கு காரணம் இவன் தான் திருடிட்டான் அப்படின்னு சொல்லி மரத்தில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அவனுடைய பெயர் சீரங்கன். அவனும் அந்த ஊர்க்காரன் தான். வாலிப வயதை எட்டியதும் அவன் வேலை வெட்டிக்கு போகாமல் ஊர் சுற்றி திரியிறான்னு ஊர் மக்கள் எல்லோரும் அவனை திட்டிகிட்டு இருந்தது என்னவோ உண்மைதான். அதற்காக அவன் மேலே திருட்டு பட்டமாக கட்டுவாங்க? அவனுக்கு ஒன்றும் புரியாமல் விழிச்சிட்ருக்கான். காரணம் என்னன்னு ஒரு பெரியவர் வந்து சொன்னார். நேற்று இரவு எல்லோருமே கோவில் பூஜை முடிஞ்சு கிளம்புனதுக்கப்புறமா இவன் மட்டும் கோவில் பக்கத்தில் ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்தான். இரவு எப்போது இவன் வீட்டுக்கு திரும்பினான்னு நான் பார்க்கல. நான் கிளம்பிட்டேன். காலையில் பார்த்தா கிரீடம் களவு போயிருக்கு அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. இப்படி ஆளுக்கு வாய்க்கு வந்ததை அந்த சீரங்கம் மேலே குறையா கொட்டி தீர்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவனோட அம்மா மட்டும் அங்கே அழுதபடி அவனை பார்த்து சோகத்தோடு நின்றுட்டு இருந்தாங்க. அவனுக்கு ஒரு அம்மா தான், அப்பா கிடையாது, கூட பிறந்தவங்களும் கிடையாது. அவங்க அம்மா அப்படி கஷ்டப்படுறத அவனால் தாங்கிக்கவே முடியல. ஊர் மரத்தில் இப்படி கட்டி வச்சு அவனை விசாரிக்கிற அளவுக்கு அவன் எந்த தப்புமே செய்யவே இல்லை அப்படிங்கிறது அவனுக்கு உறுதியாக தெரியும், அவனோட அம்மாவுக்கும் உறுதியாக தெரியும். ஆனால் மற்றவர்கள் எல்லாம் நம்பணுமே அப்படின்னு அவன் தலை தொங்கி போய் அங்கே இருந்தான். அப்போ அவனுக்கு நேற்று இரவு நடந்தது ஞாபகத்தில் இருந்துச்சு. அவனோட நண்பன் அவனை அங்கே வந்து சந்திப்பதாக சொல்லியிருந்தான். அதற்காக தான் இரவு நேரத்தில் அங்கே ரொம்ப நேரம் காத்திருந்தான். ரொம்ப நேரமாகியும் அவனோட நண்பன் அங்கே வரல அப்படின்னதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு திரும்பினான். அவனோட அம்மாவுக்கு தெரியும் தன்னோட மகன் கையில் எதுவுமே வீட்டுக்கு கொண்டு வரல அப்படின்னு. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இவனை தான் குற்றவாளியாக்குனாங்க. அத்தனை பேரும் அங்கே விசாரிச்சிட்ருக்க அதே நேரத்தில் கோயிலுக்கு பின்புறத்தில் ஒரு சிறிய காலடி தடங்கள் இருந்ததை யாருமே கவனிக்கலை. அதை கவனிச்சிருந்தா சீரங்கனை குற்றவாளியாக்கியிருக்கவே மாட்டாங்க. இப்படி அவனை மரத்தில் கட்டி போட்டு கொடுமைப்படுத்தி விசாரித்ததுக்கு அப்புறமாகவும் எதுவும் கிடைக்கல அப்படின்னனால அவனை அந்த ஊரை விட்டே வெளியில் போக சொன்னாங்க. அவன் அவனோட அம்மா கிட்ட வந்தான். நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இந்த ஊரை விட்டு போகிறேன்னு வருத்தப்படாதீங்க, நீங்கள் இந்த ஊர்லேயே இருங்க, இதுதான் உங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு அங்கே இரவு நேரத்தில் அந்த வீட்டை விட்டும் ஊரை விட்டும் புறப்பட்டு போனான். அவனோட அம்மா எவ்வளவோ கெஞ்சி கூத்தாடியும் அவன் அங்கே இருக்க விரும்பவே இல்லை. தலை தொங்கி போய் சோகத்தோடு அந்த ஊரை விட்டு வெளியேறியவனின் மனசில் என்ன தெரியுமா இருந்துச்சு? நாம் இனி உயிரோடே இருக்கக்கூடாது, இறந்து போயிடணும்னு. அப்படி ஒரு நினைப்போடு தான் அந்த ஊரை விட்டு வெளியில் போய் வெகு தூரம் நடந்துட்டு இருந்தான். போகிற வழியில் ஏதோ ஆரோ குளமோ கிடைக்காதா என்ன, விழுந்து சாக அப்படின்னு எதிர்பார்த்து நடந்து போயிட்டு இருந்தவனுக்கு இரண்டாவது ஊரை தாண்டி ஒரு ஒதுக்குப்புறமாய் இருந்த குடிசையில் அலறல் சத்தம் கேட்டுச்சு. அதை நெருங்க தான் தெரிஞ்சிச்சு அந்த குடிசை தீப்பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அதிலிருந்து 3 பேர்த்தோட அழுகுரல் கேட்க அவன் ஓடோடி போகிறான். அந்த குடிசைக்கு பக்கமாக போகும்போது அந்த குடிசையிலிருந்து வெளியில் வர முடியாமல் 3 பேர் அலறும் சத்தம் கேட்டு அந்த குடிசைக்கு பக்கமாக இருக்கிற ஒரு சேற்று பகுதிக்கு போகிறான். அங்கிருந்து ஒரு கூடை நிறைய சேற்றை வாரி எடுத்து அந்த குடிசையோட வாசற்படி பக்கமாக போய் அதை இறைச்சி ஊற்றுறான். அதில் சிறிதளவு தீ அடங்குச்சு. அந்த இடத்துக்கு ஒரு பெரிய பாறையை புரட்டிட்டு வந்து போடுறான். அந்த பாறை மீது ஏறி வர சொல்கிறான் அவங்கள. அவங்க இன்னும் கொஞ்ச நேரம் அங்கே இருந்தால் கூட இறந்து போயிடுவாங்க. அந்த தீ பிடிச்ச குடிசை முழுக்க கீழே விழுந்துடும். அதனால் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதன் மேலே ஏறி வெளியில் வராங்க. ஒரு வயதான முதியவர், அவங்க கூட ஒரு பெண்ணும் ஆணும் இருந்தாங்க. அப்படி வெளியில் வந்த அந்த 3 பேருமே அவனை ரொம்பவே நன்றி கடனோட பார்த்தாங்க. ஆமாம், அவன் பெரிய ஆள் தான். இந்த மாதிரி ஒரு பெரிய காரியத்தை துணிஞ்சு செய்யறதுக்கு ஒரு தைரியம் வேணுமே. அது மட்டும் இல்லாமல் சமயோசிதமாக யோசித்து அவங்கள காப்பாற்றிருக்கிறானே. இப்படி தைரியம், அறிவு, மனிதநேயம் 3ம் கலந்து செயல்பட்ட அவனை நன்றியோடு அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது தான் அவனை பற்றி விசாரிக்கிறாங்க. அவனோ தன்னோட கதையை சொல்கிறான். சாக போன கதையை கேட்ட அவங்க எல்லோருமே ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. சாக போன அவன் எங்கள் 3 பேர்த்து உயிரையும் காப்பாற்றிருக்கிறான். அதனால் நிச்சயமாக அவன் சாகக்கூடாதுன்னு நினச்ச அவங்க அவனுக்கு ஒரு யோசனையை சொல்கிறாங்க. இங்கிருந்து ஒரு 100 மைல் தொலைவில் ஒரு ஊர் வரும். அந்த ஊரில் மிகப்பெரிய ஒரு பேரழகி இருக்கா.
அந்த பெண்ணை போய் சந்திக்கணும்னா 3 புதிர்களை கடந்து போகணும். அந்த 3 புதிர்களையும் கடந்து போனால் அவளை சந்திக்கலாம். அவகிட்ட ஏராளமான செல்வங்கள் இருக்குது, அழகு இருக்குது. அப்படிப்பட்ட அவளை நீங்கள் திருமணமும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இருக்கிற திறமைக்கும் தைரியத்துக்கும் நிச்சயமாக நீங்கள் அந்த பெண்ணை அடைவீங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குது. அவளை இந்த மாதிரி புதிர்களை வைத்து அடைய போன நிறைய பேர் சிறைச்சாலையில் மாட்டிகிட்டு இருக்காங்க. ஆமாம், புதிர்களில் வெற்றி அடையலைன்னா அவங்க கையில் இருக்கிறதெல்லாம் பிடுங்கிக்கிட்டு அவர்களை சிறைச்சாலையில் அடைச்சிட்றான். இப்போ நீங்கள் சாகருக்கு போகிறேன்னு சொல்கிறீங்க. அப்படிப்பட்ட நீங்கள் ஏன் இதை முயற்சி பண்ணி பார்க்கக்கூடாது? அப்படி மட்டும் நீங்கள் போட்டியில் வெற்றி பெற்றுட்டீங்க அப்படின்னா நீங்கள் கேட்ட எதாக இருந்தாலும் அந்த பெண் செய்வா. அப்படி இருக்கும்போது அங்கே அடைப்பட்டு இருக்கிற அத்தனை பேர்த்தையும் நீங்கள் விடுதலை செய்யும் வாய்ப்பும் கிடைக்கும் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அவனுக்கு மனசுக்கு ஆறுதலாக இருக்குது. நாம் சாகிறதுனால யாருக்குமே பயன் கிடையாது. ஆனால் நம்ம வாழ்ந்தா ஒருவேளை அந்த புதிரில் வெற்றி பெற்றா அத்தனை பேர்த்தோட விடுதலையும் நிச்சயம் அப்படின்னு நினச்ச அவன் 100 மைல் தூரம் பயணம் செய்கிறான். அப்படி பயணம் செஞ்சுக்கிட்டே வந்த அவன் அந்த பேரழகி வாழும் இடத்துக்கும் வந்துட்டான். அங்கே அவளை சந்திக்கணும்னு சொன்னபோது, நீங்கள் நிச்சயமாக போட்டியின் மூலமாக தான் சந்திக்க முடியும். போட்டியில் வெற்றி பெற்ற பிறகு தான் அவளை சந்திக்கும் வாய்ப்பே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனும் சரின்னு சொல்கிறான். அங்கே நிறைய வாலிபர்கள் போட்டியில் கலந்துக்கிட்டு தோற்றுப்போன கதையெல்லாம் பேசப்படுது. கொஞ்ச காலம் நிறைய கூட்டம் வந்துச்சான். இப்போ யாருமே வர பயப்படுறாங்க. வந்தவர்கள் எல்லாம் சிறைச்சாலையில் மாட்டிக்கிட்டாங்களே, அதனால் வருவது குறைஞ்சு போயிருச்சு. அதனால் இவனுக்கு போட்டியே இல்லாமல் முதல் அறை கதவு திறந்து விடப்பட்டுச்சு. அங்கே அந்த போட்டியும் சொல்லப்பட்டுச்சு. முழுவதுமாக அடைக்கப்பட்ட ஒரு அறை, அதற்குள்ளே எரியும் தீபம். அந்த தீபம் அணையாமல் 10 நொடிகளுக்குள்ள அந்த அறையை வேகமாக கடக்கணும். கல் சுவரை நகர்த்திட்டு போகணும். இப்போ இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, வேகமாக அந்த அறையை கடக்கும்போது அந்த காற்றினால் தீபம் அணைஞ்சிடக்கூடாது. கல் சுவரை திறக்கும்போது வெளியிலிருந்து வர காற்றினாலும் அந்த தீபம் அணைஞ்சிடக்கூடாது. அதனால் அதை 10 நொடிகளுக்குள்ளே அணையாமல் யார் கடக்கிறாங்களோ அவர்கள் தான் அடுத்த அறை கதவுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இவன் அந்த அறைக்குள்ளே நுழைஞ்ச அடுத்த நொடியே ஒன்றை கவனிச்சான். வேகமாக அந்த அறை கதவை திறந்துக்கிட்டு வெளியில் போனான். 5 நொடிக்குள்ளே வெளியில் வந்துட்டான். எல்லோருக்குமே ஆச்சரியம். ஏன்னா முன்ன வந்தவங்க எல்லோருமே அந்த விளக்கு அணைஞ்சிடக்கூடாதுன்னு பார்த்து கவனமாக நடந்தாங்க. அதனால் நேரம் தாமதமாயிருச்சு. அந்த விளக்கை பார்த்துக்கிட்டே இருந்தனால நிறைய பேர் நேரத்தை தவற விட்டாங்க. சில பேர் அதை கொஞ்சம் வேகமாக கடக்கும்போது பார்த்து அணையாமல் கடந்தாங்க. இவனோ எதுவுமே யோசிக்காம பார்த்த நொடியிலேயே அந்த அறையை கடந்துட்டான் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. ஆனால் அவனுக்கு மட்டும்தான் தெரியும், அவன் அந்த அறையை கடக்கணுங்கிற நோக்கத்தோடு உள்ளே நுழைஞ்சான். அந்த விளக்கை பார்த்த மாத்திரத்திலேயே தெரிஞ்சுக்கிட்டான், அதில் எண்ணெயும் இல்லை, புகையும் இல்லை. அப்போது அது ஒரு போலியான விளக்கு. வெளிச்சம் மேலே இருக்கிற சிறு துவாரத்திலிருந்து வருது. இது எல்லாவற்றையும் 2 நொடிகளுக்குள்ளே அவன் கவனிச்சிட்டான். அதற்கப்புறமா அந்த அறையை வேகமாக ஓடி கடந்தான். இதனால் விளக்கு ஒன்றும் அணைஞ்சிடாதுங்கிறது அவனுக்கு தெரியும். கல் சுவரையும் தைரியமாக நகர்த்தினான். அதனால் அவனுக்கு நேரம் நல்லாவே மீதியானது. அந்த அறையை அவன் கடந்துட்டான். அவனோட கவனிப்பு தான் அதில் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க எல்லோருமே தீபம்னு அதன் மீதே கவனத்தை வச்சுக்கிட்டு பதட்டப்பட்டாங்க. ஆனால் இவனோ அறையை கடக்க வேண்டும் என்பதை மட்டுமே மனசில் வச்சுருந்தனால தீபத்தை உற்று கவனித்து உண்மையை கண்டுபிடிச்சு அறையை கடந்துட்டான். சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் வர பிரச்சனைகள் கூட இந்த தீபம் மாதிரி ஒன்றுமே இல்லாத பிரச்சனையாக இருக்கும். அதை பார்த்து பயந்து நம்ம அறையை கடப்பது, அதாவது வெற்றியை அடைவதை தவற விட்டுறக்கூடாது. அடுத்த அறைக்கு அவன் போகிறான். அங்கே 3 குவளையில் தண்ணீர் வைக்கப்பட்டிருக்கு. 3 குவளைகளும் ஒரே மாதிரி இருக்குது. அதில் இருக்கிற தண்ணீரும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் அங்கே ஒரு வீரன் சொல்கிறான், 3மே வேறு வேறு தண்ணீர். ஒன்று உப்பு கலந்தது, ஒன்று சர்க்கரை கலந்தது, இன்னொன்று வெறும் நீர். இதில் நீங்கள் எந்த குவளையை வேணால் கையில் எடுத்துக்கலாம். ஆனால் அதை குடித்து பார்க்கக்கூடாது. குடித்து பார்க்காமல் அந்த குவளையில் இருக்கிற நீர் என்ன நீர்னு நீங்கள் சரியாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அடுத்த கதவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறான். அவன் அதை கொஞ்சம் கூட அருந்தி பார்க்கலை, முகர்ந்து பார்க்கலை. ஆனால் தான் கையில் வச்சிருக்கிறது சர்க்கரை கலந்த நீர் அப்படின்னு கணீர்னு சொன்னான். எல்லோருக்குமே ஆச்சரியம். எப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்க, அங்கே இருந்த 3 குவளைகளையும் நான் கவனித்து பார்த்தேன். 3ல் இந்த குவளையில் மட்டும்தான் ஒரு எறும்பு மிதந்துட்டு இருந்துச்சு. எறும்பு சர்க்கரை இருக்கும் இடத்துல தான் இருக்கும். அந்த குவளையில் இருக்கிற நீரில் எறும்பு இருந்துச்சு. மற்ற 2 குவளையிலையும் எறும்பு கிடையாது. அதனால் இதுதான் சர்க்கரை கலந்த நீராக இருக்கும்னு கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறான். அவன் சொன்னது மிக சரியானது. அதை அந்த வீரர்களில் ஒருவன் வாங்கி அருந்தி பார்க்குறான்.
நிச்சயமாக அது சர்க்கரை கலந்த நீர் தான். அடுத்த அறைக்கு அவனை அனுப்புகிறாங்க. எல்லோருமே ஆச்சரியப்பட்டு போனாங்க. முன்னாடி வந்தவங்கெல்லாம் ஏதோ ஒரு குவளையை எடுத்து முகர்ந்து பார்த்தாங்க, என்னென்னவோ செஞ்சு பார்த்தாங்க. ஆனால் தவறான பதிலையே சொன்னாங்க. அதனால் சிறைச்சாலைக்கு போயிட்டாங்க. இவன் இவ்வளவு உன்னிப்பாக கவனித்து காரண காரியங்களோடு அடுத்த அறைக்கு போனது எல்லோரையுமே ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கியது. அடுத்த அறைக்கு போனவனுக்கு ஒரு சிறிய பெட்டி வைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த பெட்டி ஒரு வினோதமாக இருந்துச்சு. பழைய காலத்து பெட்டி. அதுக்கு வெளியில் பூட்டு எதுவும் இல்லை. அதற்கு உள்ளே பூட்டு இருக்கிறதா சொன்னாங்க. அந்த பெட்டியை உடைக்காமல் சாவி இல்லாமல் எப்படி திறப்ப? இதுதான் அடுத்த போட்டி. இந்த போட்டி கொஞ்சம் அவனுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. சாவியும் இல்லை, உடைக்கவும் கூடாது. அப்படி எப்படி இந்த பெட்டியை திறக்கிறது அப்படின்னு அந்த பெட்டியை 4 பக்கமும் தடவி பார்த்தான். கடைசியாக ஒவ்வொரு பக்கமாக அழுத்தி பார்த்தான். திறக்கவே இல்லை. அதற்கப்புறம் வலது பக்கம் இருக்கும் ஒரு இடத்துல மெதுவாக கை வச்சு அந்த பெட்டியை நகர்த்தினான். ஆமாம், அந்த பக்கம் அப்படியே நகர்ந்துச்சு. அந்த பக்கத்தை அப்படியே நகர்த்தி திறக்க முடிஞ்சிச்சு. அதை அப்படி திறந்தவுடனே அதற்குள்ள சில பொருட்கள் இருந்துச்சு. ஆமாம், அது என்ன அப்படின்னா ஒரு எழுதுகோலும் ஒரு காகிதமும். அதை 2ஐயும் எடுத்தான். அவன் எப்படி இந்த பெட்டியை திறந்தான் அப்படிங்கிற முறையை அதில் எழுத சொன்னாங்க. ஆனால் அவன் அதில் என்ன தெரியுமா எழுதுனா, சில வேலைகள் பார்க்க முடிக்கவே முடியாது அப்படின்னு தோணும், ரொம்ப கடினப்பட்டு தான் செய்யணும்னு தோணும். ஆனால் அதை மெதுவாக ஆராய்ந்து அதன் அமைப்பை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வேலை செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக அதை எளிதாக முடிக்கலாம். அப்படி தான் இந்த பெட்டியையும் சுற்றிலும் சோதனை பண்ணதுக்கப்புறமா எளிதாக திறக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு எழுதினான். இதை பார்த்ததுக்கப்புறமா அந்த பெண் இவனை சந்திக்க விருப்பப்படுறான்னு கேள்விப்பட்டான். உடனடியாக அந்த பெண்ணை சந்திக்க போனான். சந்திக்க போன இடத்துல அந்த பெண் இவனை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனான். 3 போட்டிகள்லையுமே யாருமே இதுவரை வெற்றி கண்டதே இல்லை. எல்லோரும் ஏதோ ஒரு போட்டியில் விலகிடுவாங்க. அவங்க இந்த சிறைச்சாலையில் தான் அடைக்கப்பட்டும் இருக்காங்க. ஆனால் நீங்கள் இதை வெற்றி கொண்டது எனக்கு மகிழ்ச்சி. நீங்கள் நிச்சயமாக என்னை திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னான். அவள் பார்க்க பேரழகையாக இருந்தாள். அவளை வெச்சக்கண் வாங்காமல் பார்க்கணுன்னு அவனுக்கு தோணுச்சு. ஆனாலும் அவன் மனசு அதற்கு இடம் தரல. அந்த பெண்கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை தான் சொன்னான். நான் இவ்வளவு தூரம் வெற்றி பெற்று வந்தது உங்களை திருமணம் பண்ணிக்க அல்ல, உங்களை பார்ப்பதற்கும் அல்ல அப்படின்னா. அந்த பெண் ஆச்சரியப்பட்டு அசந்து போயிட்டா. இங்கே வந்த அத்தனை பேரும் ஒரு முறையாவது தன்னை பார்த்துட மாட்டோமான்னு எல்லோர்கிட்டையும் கேட்டிருக்காங்க. ஆனால் இவனோ தன்னை நேரடியாக சந்தித்த பிறகும் இப்படி ஒரு பதிலை சொல்கிறானேன்னு ஆச்சரியப்பட்டு, பின்ன எதுக்காக வந்தீங்க அப்படிங்கிறா. இங்கே இருக்கிற எல்லோரையுமே விடுதலை செய்ய வந்தேன் அப்படிங்கிறான். அவள் ஏன்னு காரணம் கேட்டா. இத்தனை பேரையும் இப்படி ஒரு போட்டியும் புதிரும் வைத்து சிறைச்சாலையில் அடைச்சி வைக்கிறது மனிதாபிமற்ற செயல். அவர்களை விடுதலை செய்கிறது மட்டும்தான் என் நோக்கம். இப்படி மனிதாபிமற்ற செயலை செய்கிற உங்களை திருமணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு முகத்திற்கு நேராக அவன் சொல்லிட்டு போனான். அவள் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆச்சரியம் அடைஞ்சு போகிறான். தன்னோட புதிர்களை எவராலும் உடைக்க முடியாது அப்படிங்கிற கர்வத்தோடு இருந்த அவளுக்கு தான் செய்த தவறு என்ன அப்படிங்கிறது புரியுது. அதுக்கப்புறமா சிறைச்சாலையில் இருந்த அத்தனை பேரையும் விடுவிக்கிறா. அவனை தேடி பார்க்கிறா. அவன் அந்த இடத்துலையே இல்லை. அவன் கிளம்பி போய் வெகு நேரம் ஆயிடுச்சு. அப்படி அந்த பெண்கிட்ட இருந்து எல்லாத்தையும் காப்பாற்றிட்டு அவன் எங்கே போனான் தெரியுமா? கால் போன போக்கில் போய்கிட்டே இருந்தான். அப்போ தான் அவன் மனசுக்குள்ளே ஒரே உறுத்தல். அந்த கோவில் நகையை தான் திருடிட்டோன்னு பட்டம் வாங்கிட்டோமே, அதை எப்படியாவது சரி செய்யணுமே அப்படின்னு நினச்சி நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் அங்கே 2 பெரியவர்கள் பேசிக்கிறது கேட்குது. அந்த பெரியவர்கள் இப்படி தான் பேசிக்கிட்டாங்க. ஒரு அரசர் போட்டி வைக்கிறாராம், அதாவது அடுத்த அரசரை தேர்ந்தெடுக்க. அந்த போட்டி கொஞ்சம் கடினமானதாக இருந்தாலும் வெற்றி பெறுபவர்களுக்கு அரசனாகிற வாய்ப்பு கிடைக்குதுல்ல அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. இதை கேட்ட இவனுக்கு ஆர்வம். நாம் சாகலான்னு வந்தோம், அதற்கப்புறம் எத்தனையோ நல்ல காரியங்கள் செஞ்சிட்டோம், இதுலேயும் கலந்து வெற்றி பெறுவோமான்னு பார்ப்போமே. அப்படி ஒருவேளை அரசனாகிட்டா தான் திருடன் இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கும் வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் இல்லையா அப்படின்னு அங்கே போகிறான். அங்கே பெரிய போட்டியெல்லாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப சாதாரணமான போட்டி தான். ஆமாம், அரசர் ஒரே ஒரு வாக்கியத்தை சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். அது என்ன அப்படின்னா, எந்த ஒரு மனிதனுக்கு நிழலே இல்லையோ அவனை அரசவைக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அங்கே இருக்கிற எல்லோருமே நிழல் இல்லாத மனுஷனை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. நிழலே இல்லாத மனுஷன் எங்கே போய் இருப்பான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவன் சுற்றி சுற்றி பார்க்குறான். அந்த மைதானத்தில் நிறைய பேர் நின்றுட்டுருக்காங்க. நடு மத்திய நேரம், வெயில் ஒரு மனிதனின் தலைக்கு மேலே இருக்குது. அவனோட நிழல் தரையில் தெரியல, ஆனால் காலுக்கு கீழே சிறிதாக தெரியுது. அவ்வளவுதான். அந்த மனிதனுக்கு அவனோட நிழலை பார்க்க முடியாது, ஆனால் மற்றவர்களுக்கு ரொம்ப சிறிதாக அவன் காலடியில் தெரியும்.
இப்படி தான் மனிதனுடைய நிழல் இருக்குமே தவிர நிழலே இல்லாத மனிதன் இல்லை. அதனால் அவன் அடுத்த நாள் அரசவைக்கு போகிறான். அவன் கையில் ஏதோ ஒரு பெரிய பொருளை மூடி கொண்டு போகிறான். அரசருக்கு ரொம்பவே ஆச்சரியம். ஏன்னா அதற்கான பதிலை கொண்டுக்கிட்டு இதுவரையிலும் அரசவைக்கு யாருமே வரல. முதன்முறையாக ஒரு ஏழை வாலிபன் வந்திருக்கானேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்குறாரு. நான் நிழலே இல்லாத மனிதர்களை காட்டுறதை கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறான். அரசருக்கே ஆச்சரியம். அவன் மூடி வச்சிருக்கிற பொருளை பார்க்கணும் அப்படின்னு. அவன் அந்த பொருளை காட்டவும் தயாராக இருந்தான். எல்லோரும் ஆர்வத்தோடு அவன் கையில் வச்சிருக்கிற பொருளையே பார்க்குறாங்க. அவன் மூடிய துணியை எடுக்கிறான். அவன் கையில் இருந்தது ஒரு சூரிய கடிகாரம். அந்த சூரிய கடிகாரத்தை அரசர்கிட்ட காட்டுறான். இந்த கடிகாரத்தில் எப்போது நடுமத்தியம் நேரம் காட்டப்படுதோ அப்போது அங்கே நிழலே இல்லாத மனிதர்கள் நிறைய பேரை பார்க்கலாம் அப்படிங்கிறான். அரசர் வாய்ப்பிழந்து போனார். நடு மத்தியானம் உச்சி வேளையில் சூரியனுக்கு நேராக நிற்கும் ஒரு மனிதனுக்கு நிழல் அவன் காலடியில் சிறிதாக இருக்கும். நிழலே இல்லாத மனிதர்கள் இல்லை, ஆனால் அவர்களோட நிழலை அவர்களால் நிச்சயமாக பார்க்கவே முடியாது. அவன் கண்ணுக்கு தெரியாத போது அவன் நிழலே இல்லாத மனிதன் தானே. இது எல்லா மனிதர்களுக்கும் தெரியும். ஆனால் இதை இப்படி கொண்டு வந்து அரசர் முன்னாடி நிரூபிக்கணும் அப்படிங்கிற அறிவு யாருக்குமே இல்லை. அதை பாராட்டிய அரசர் அவனுக்கே அடுத்த வாரிசாக பொறுப்பை கொடுக்குறாரு. அரசனான அவன் சும்மா இருப்பானா? குற்றத்தை கண்டுபிடிக்கணும்ல, தான் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கணும்ல. அதுக்காக அவனோட பழைய கிராமத்துக்கு அரசனாக போய் இறங்குறான். முதல்ல அடையாளம் தெரியல, எல்லோரும் வணங்குறாங்க. கடைசியாக இவன் தான் தெரிஞ்சதுக்கப்புறமா ஆச்சரியப்படுறாங்க. இப்போ அரசரை தண்டிக்க முடியாதுல்ல. ஆச்சரியத்தோடு அவங்க இருக்கும்போது தான் அங்கே இருக்கிற ஊர் மக்களை கூப்பிடுறான். நிச்சயமாக அன்னைக்கு நான் இந்த கோவிலில் திருடலை, ஆனால் உண்மையாக திருடினவங்களை நான் நிச்சயமாக கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்கிறான். எல்லோரும் அமைதியாக கேட்டுட்ருக்காங்க. அப்போ அங்கே ஒரு சிறு பையன் ஓடி வரான். அவன் அந்த கோவிலோட பூசாரியின் மகன். அவன் ஓடி வந்து, நீங்கள் அரசரே ஆயிட்டீங்களா அப்படிங்கிறான். ஆமாம் அப்படின்னு பதில் சொல்கிறான். என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவில் பின்புறமாக ஓடுறான். அதுக்கப்புறம் ஒரு கிரீடத்தை எடுத்துகிட்டு வரான். அதுதான் காணாமல் போன கிரீடம். எல்லா மக்களும் ஆச்சரியப்படுறாங்க. அப்போ அந்த பையன் சொல்கிறான், அன்று இரவு நான் அப்பா கூட பூஜைக்கு வந்திருந்தேன். அப்போது இந்த கிரீடத்தை நான் தான் விளையாட்டாக எடுத்துகிட்டு போனேன். அதுக்கப்புறமா உங்களை மரத்தில் கட்டி வச்சு திட்டுறதை பார்த்து பயந்து போய் இதை கோவில் பின்புறம் உள்ள ஒரு புதரில் ஒளிச்சு வச்சுட்டேன். எனக்கு இவ்வளவு காலமாக அதை எடுத்து கொடுக்க பயமாகவே இருந்துச்சு அப்படின்னு அந்த பையன் கொண்டு வந்து கொடுக்கும்போது தான் அந்த ஊர் மக்கள் எல்லோருமே தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. இவனுக்கு இப்போ உண்மை தெரிஞ்சிருது. அந்த பையனை தண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவன் பயத்தினால தான் அப்படி பண்ணியிருக்கான். இப்போது தான் திருடன் இல்லை அப்படிங்கிறது ஊர்ஜிதமாயிருச்சு. தன்னுடைய அம்மா கிட்ட கம்பீரமாக போய் நிற்கிறான். நான் திருடன் இல்லைங்கிறது ஊர்ஜிதமாயிருச்சு, ஆனால் இந்த திருட்டு பட்டம் என் மேலே வந்தது கூட நல்ல காரணத்துக்காக தான். பாருங்கள், இப்போ நான் எங்கெங்கோ போய் எத்தனையோ பேரை காப்பாற்றி அரசனாகி திரும்ப வந்திருக்கேன் அப்படிங்கிறான். அவனோட அம்மா முழு ஆசீர்வாதத்தையும் அவனுக்கு கொடுக்குறாங்க. அந்த ஊர் மக்களும் அவனை புரிஞ்சுக்கிறாங்க. சில நேரங்களில் நம்ம எதிர்பார்க்காத சில பாதைகள் நம்ம வாழ்க்கையவே புரட்டி போடுன்னு சொன்னல, அது எவ்வளவு உண்மை. மீண்டும் இது போன்ற நல்ல கதைகளோடு சந்திப்போம். நன்றி.